Hi guys, நம்ம வந்து இன்னைக்கு பிளெண்டரில் டெக்ஸ்ட் பெயிண்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஜஸ்ட் பிளெண்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஆல்ரெடி ஓப்பனில் வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் ஒரு சிம்பிளாக ஒரு மாடல் நான் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேவா, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கப் மாடல் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் பெயிண்டிங் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு மாடல் எந்த மாடல் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு நான் இங்கே வந்துட்டு எனக்கு வந்து ஒரு நேம் ஆட் பண்ணணும், ஆர் ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணணும். ஓகேவா, அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் ஜஸ்ட் டெக்ஸ்ட் பெயிண்ட் யூஸ் ஆகும். ஓகேவா, இப்போ ஜஸ்ட் நான் டெக்ஸ்ட் பெயிண்ட் டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது இந்த அன்ட்ராப். ஓகேவா, அந்த லெஃப்ட்டில் எனக்கு அன்ட்ராப் ஆகிருக்கு தெரியுமா? இந்த மாதிரி நீங்கள் அன்ட்ராப் பண்ணணும், அதாவது செப்பரேட்டாக. கீழே இருக்க பெரிய சர்க்கிள் வந்து பாட்டம், அண்ட் தென் சின்னதாக சர்க்கிள் இருக்குல்ல, இது வந்துட்டு இது. தென் லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்ட்ராப் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ராப் வந்து இந்த ஹேண்டில், அண்ட் மீதி இது ரெண்டு பக்கமும். ஓகேவா, ஓகே. இப்போ நான் ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டை பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் கிரியேட் எ நியூ டெக்ஸ்டர். ஓகேவா, இது வந்து நான் என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் கப் மாடல். ஓகே, தென் சைஸ் வித் வந்துட்டு எனக்கு 2048 வச்சுக்கிறேன். 2048. ஓகே, தென் அதுக்கு என்ன கலர் வைக்கலான்னு சொல்லிட்டு. ஓகே, வெயிட். ஓகே, நம்மளுக்கு எந்த கலர் வேணாலும், உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ நான் ஜஸ்ட் எந்த கலர் வைக்கலாம். ஓகே ஓகே கைஸ், ஜஸ்ட் நான் எல்லோ வச்சுக்கிறேன். ஓகேவா, தென் ஓகே ஓகேவா, இது என்னோடய டெக்ஸ்ட் இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இங்கே வந்தீங்கன்னா ஜஸ்ட் மோடு மெட்டீரியல் இருக்குது. நம்ம மெட்டீரியல் மோடில் பண்ண போகிறதில்ல, சிங்கிள் இமேஜ்னு கொடுத்துக்கோங்க. தென் இதை கிளிக் பண்ணி நம்ம ஒரு டெக்ஸ்ட் இமேஜ் க்ரியேட் பண்ணோம்ல, கப் மாடல்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது எல்லோ கலராக மாறிடுச்சு. ஓகேவா, இப்போ ஜஸ்ட் நம்ம ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணணும், எது வேணும். ஜஸ்ட் இப்போ நீங்கள் இதில் பெயிண்ட் பண்ணாலும் பெயிண்ட் ஆகும். ஓகேவா, பட் இப்போ நான் பெயிண்ட் பண்ணலை. சரியா, அதனால் நான் என்ன இப்போதைக்கு நான் ஸ்டிக்கர் ஒன்று ஆட் பண்ணுறேன். நீங்கள் அந்த மாதிரி எந்த இமேஜ் வேணாலும் வச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி இப்போ செஸ் அந்த க்யூபாக இருக்கும். ஓகேவா, ஜஸ்ட்டு நான் நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக பிளாக் ஆயிரும். தென் இந்த டெக்ஸ்ட் டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே, இங்கே வந்துட்டு நான் ஓப்பன் ஏதோ ஒரு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ஜஸ்ட் ஒரு இது க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேவா, ஜஸ்ட் ஒரு லோகோ மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேவா, இப்போ ஜஸ்ட்டு நான் மறுபடியும் டூல்ஸுக்கு போயிட்டு இப்போ நான் பெயிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் பெயிண்ட் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட்டு டைல்ஸ் பிட்டாக, அதாவது எப்படி சொல்கிறது, டைல்டு இமேஜ் மாதிரி பெயிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, இது வந்து எதை பொறுத்தது அப்படின்னா நம்ம ஜூமை பொறுத்து. நான் ரொம்ப ஜூம் பண்ணி பண்ணாலும் ரொம்ப சின்னதாக கிடைக்கும். இதே நான் ஜூம் அவுட் பண்ணி பண்ணேன் அப்படின்னா ஹியர் பெருசாக வரும். ஓகேவா, ஆக்சுவலி எனக்கு இப்படி வேணாம். ஓகேவா, இது வந்து நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு ஓகே வெயிட். ஓகே, ரொம்ப பேக் வந்துட்டேன். ஓகே, ஐ ஜஸ்ட் ஓப்பன் ஓகே கைஸ். ஓகேவா, இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்டர் மோடில் மேப்பிங்கிறது டைல்டில் இருக்குது, டிஃபால்ட்டு டைலில் இருக்கும். நான் ஜஸ்ட்டு ஸ்டென்சில்ஸ்ன்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா, ஸ்டென்சில்ஸ்ன்னு மாற்றினேன் அப்படின்னா இமேஜ் நம்மளுக்கு இங்கே ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஓகேவா, அதை நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக் வச்சு தான் மூவ் பண்ணணும். சரியா, இப்படி மூவ் பண்ணிக்கலாம். தென் ஷிஃப்ட் ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட். ஓகேவா, அண்ட் தென் கண்ட்ரோல் ரைட் கிளிக்னால் நம்மளுக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் ஜஸ்ட் ஓகே, ஜஸ்ட்டு நான் ஜூம் இன் ஜூம் அவுட். ஓகேவா, ஜூம் பண்ணிக்கிறேன் இந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் மாடல் ஓகேவா, ஓகே, தென் கண்ட்ரோல் கொடுத்து ரொட்டேட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்து மூவ் பண்ணி நீங்கள் கரெக்டாக இங்கே வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போது இங்கே வந்துட்டு நான் ஜஸ்ட் லெஃப்ட் கிளிக் கொடுத்து நார்மலாக பெயிண்ட் பண்ணுற மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, ஜஸ்ட் ஐ பெயிண்ட். ஓகே ஓகே, அவ்வளோதான். இப்போது அந்த பெயிண்ட் வந்து கரெக்டாக என்னோடய சர்ஃபேஸில் வெயிட் ஜஸ்ட்டு டைலில் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகுது. ஜஸ்ட்டு நான் ஸ்டென்சிலில் இருக்கிறதுனால டைலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சர்ஃபேஸில் கரெக்டாக பெயிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்படி தான் ஆக்சுவலி டெக்ஸ்டர் பெயிண்ட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த அன்ட்ராப் பண்ணியிருக்கணும். ஓகேவா, இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் டெக்ஸ்டர்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் பெயிண்ட் மட்டும். ஓகே, அந்த இமேஜ் அப்படியே இருக்கிறதுனால பெயிண்ட் ஆகுது. ஓகே, ஜஸ்ட்டு டெக்ஸ்டரை நான் டெக்ஸ்டரை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா, ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ ஜஸ்ட்டு பெயிண்ட் மட்டும் தான் ஆகும். இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ நான் காட்டுறேன். ஓகே, ஜஸ்ட்டு நான் வந்துட்டு ஓகே
ஜஸ்ட்டு ஸ்ட்ரோக் போய்க்கிறேன். ஸ்ட்ரோக்கில் டிஃபால்ட்டாக ஸ்பேஸ்ன்னு இருக்கும். ஓகேவா, நான் ஜஸ்ட்டு ட்ராக் டாட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் ஜஸ்ட் என்னோடய கப்பில் ஜஸ்ட் நான் எஃப் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். அதாவது இதில் எஃப் தான் ஸ்கேல். தென் ஷிஃப்ட் எஃப் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து. ஓகேவா, ஸ்ட்ரென்த் ஆல்ரெடி ஒன்றில் தான் இருக்குது மேக்ஸிமம். அது வேணான்னா இங்கே கூட பண்ணிக்கலாம். ரேடியஸு ஸ்ட்ரென்த். ஓகேவா, 2 இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட்டு இங்கே வந்துட்டு நான் ஜஸ்ட்டு டாட்டர் வைக்கிறேன். அது வந்துட்டு நான் வந்து இது எல்லோ கலர்னால கான்ட்ராஸ்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரெட்டில் வைக்கிறேன். சி okay, wait, I just okay, wait, I just okay, டாட் எப்படி வைக்கிறது அப்படின்னா just I okay dots okay, ஓகேவா, ஜஸ்ட் நான் இந்த ஃபுல்லாக டவுன் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக டவுன் பண்ணால் அந்த மாதிரி ஆகுதா? ஓகே ஓகே, ஜஸ்ட் இது வந்து டாட்டட் வந்து ஸ்ப்ரே ஆகுது. ஓகேவா, ஓகே ஓகே கைஸ், இந்த மாதிரி தான் வைக்கணும். ஓகேவா, டாட்டாக உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ. ஓகேவா, இதிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் இருக்குது, அதையும் காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு நான் வந்துட்டு ஸ்பேஸே டிஃபால்ட்டே வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு தென் ஜஸ்ட் ப்ளூ கலர். ஓகேவா, தென் ஸ்கை ப்ளூ. ஓகேவா, ஸ்கை ப்ளூவும் அடிச்சுக்கிறேன். ஓகேவா, இதில் திஸ் ஸ்மியர் டூல் இருக்குல்ல, இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும். ஓகேவா, இது வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா, ஓகே காய்ஸ், தட்ஸ் இட். ஓகேவா, இதான் டெக்ஸ்டர் பெயிண்டிங். இப்படி தான் வந்துட்டு நம்ம டெக்ஸ்டர் பெயிண்டிங் பண்ணணும். ஆக்சுவலி இப்போ நான் டெக்ஸ்டர் பெயிண்டிங் முடிச்ச அப்புறம் இப்போ நான் ஜஸ்ட் ரெண்டர் வியூக்கு போகிறேன் அப்படின்னா நத்திங் சீன். ஓகே, நான் ஜஸ்ட் என்னோடய ஏரியா லைட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, நவ் இது வந்துட்டு சைக்கிள்ஸில் தான் இருக்குது. ஏரியா லைட்டு பிளெயின். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எனக்கு பிளாங்காக இருக்கும். ஓகேவா, நான் ஆட் பண்ண ஸ்டிக்கர் வராது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஓகே 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 ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஷேடர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஷேடர் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே வெயிட் இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா, இங்கே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இமேஜை இங்கே ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிவிட்டு இந்த கலரை பேஸ் கலரில் வச்சுருங்க. இப்போ நம்ம அங்கே பண்ணது இங்கே வியூ ஆகும். ஓகேவா, ஓகே ஜஸ்ட் ஓகே என்னோட பிளெயின் ஒன் தென் ஏரியா லைட் எல்லாத்தையும். ஓகே திஸ் இஸ் அ சிம்பிள் மாடல். ஓகேவா, இப்படி தான் ஆக்சுவலி டெக்ஸ்டர் பெயிண்டிங் பண்ணணும். ஓகேவா, இதுதான் கைஸ். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டியூட்டோரியல்ஸ் வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ.